வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கோலை கைப்பற்ற முயன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் பெரும் தள்ளுமுள்ளு. சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஸ்தாபிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. ஞானசேகர தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை உறுதி செய்தது மேல் நீதிமன்றம். முதலாம் தர மாணவர் சேர்க்கைக்கு புதிய சுற்று நிருபம் அமைச்சரவை அங்கீகாரம். 14 மாவட்டங்களில் 538 பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக அறிவிப்பு. தீவிரமாகும் பரிசோதனை. நாட்டின் சில பகுதிகளில் நாளை பல மணி நேர நீர்வெட்டு. மக்களுக்கு முக்கிய செய்தி. மனிதநேய பிரச்சினைகளில் தலையிடுங்கள். பாப்பரசரிடம் உதவி கோரிய சுரேஷலை குடும்பம். தேர்தல்களில் விரலில் மை வைக்கும் நடைமுறைக்கு முடிவு. வயல்காவலுக்கு சென்ற இளைஞன் யானை தாக்கி பலி. முல்லைத்தீவில் துயரம். குருநாகலில் பெண் மீது துப்பாக்கிச்சூடு. விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். நாடாளுமன்றத்தில் இன்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் மற்றும் கூச்சல் குழப்பம் காரணமாக சபை நடவடிக்கைகள் சபாநாயகரால் 10 நிமிடங்களுக்கு அவசரமாக ஒத்திவைக்கப்பட்டதால் நாடாளுமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்றத்துறையில் எழுந்துள்ள கட்டமைப்பு ரீதியான பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்குவதற்கு நாடாளுமன்றம் தலையிட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று இன்று முற்பகல் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகரிடம் அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை கோரினார். எனினும் இந்த அவசர விவாத கோரிக்கையை நிராகரித்த சபாநாயகர் இதற்காக நாடாளுமன்றத்தில் நேரம் ஒதுக்க முடியாது என திட்டவட்டமாக அறிவித்தார். சபாநாயகரின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 8 நீதிபதிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றமை மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை காரணமாகவே இந்த விவாதத்தை கோருவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான காரசாரமான விவாதமும் கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செங்கோலை கைப்பற்றவும் முயன்றுள்ளனர். இதனால் பெரும் தள்ளுமுள்ளு அங்கு நிலவியது. சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பதற்றமான சூழல் நிலவியதை அடுத்து சபையை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை 10 நிமிடங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இச்சம்பவம் நாடாளுமன்ற வட்டாரத்தில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஜனாதிபதியினால் 15 உறுப்பினர்களை கொண்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தெல்கிய அசோக பேரிசின் தலைமையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குதல், அரசு ஊழியர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்ப மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கேற்ப பொது சேவையில் எவ்வாறான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்த பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதே இந்த ஆணைக்குழுவை நிறுவியதன் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் அமைப்பின் 33வது உறுப்புரையின் மூலம் ஜனாதிபதி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து பணிகளையும் 1 வருடத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளுக்கு தேவையான சகல உதவிகளையும் தகவல்களையும் வழங்க வேண்டும் என அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஏனைய நபர்களுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கங்களை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தேஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத கால சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது.
குறித்த சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஞானசார தேரரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு கிருளப்பனை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார் என குற்றம் சுமத்தி தண்டனை சட்டக்கோவையின் கீழ் போலீசாரினால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டிற்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தி முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் புதிய விசேட சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர் சேர்க்கை தொடர்பாக ஆண்டுதோறும் சுற்று நிருபங்களும் வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி அனைத்து குழந்தைகளுக்கும் கல்விக்கான சமமான அணுகல் வாய்ப்பை உறுதிப்படுத்துதல், மாணவர் சேர்க்கை நடவடிக்கைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை பேணுதல் மற்றும் சேர்க்கை நடைமுறைகளில் ஏற்படக்கூடிய முறைகேடுகள், அநீதிகளை குறைப்பதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல் ஆகியவை முக்கிய நோக்கங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இம்முறை அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய சுற்று நிருபம் கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு தரப்புகளின் ஆலோசனைகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வித்துறையினர், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய விதிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய சுற்று நிருபம் 2027ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் வகையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவுள்ளதுடன் அதன் பிறகான ஆண்டுகளிலும் அரசு பாடசாலைகளின் முதலாம் தர மாணவர் சேர்க்கை நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டு ஆவணமாக பயன்படுத்தப்படவுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் இலங்கையின் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 538 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதிஅவதான வலயங்களாக அறிவிக்கப்பட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி மேல் மாகாணமே அதிகளவான பாதிப்புக்குள்ளாகியுள்ளதுடன் கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மாநகர சபை அதிகார பகுதி, மகரகம, பிலியந்தலை, கோமாகம, கடுவலை, பொருளஸ்கமுவ, தெஹிவலை, எகுட உயன மற்றும் கொதடுவ போன்ற பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதி அவதானமிக்கவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோல் கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல, சீதுவை, களனி, ராகம, மினுவாகொடை, நீர்கொழும்பு, பியகம, வத்தலை, கட்டான மற்றும் மகர உள்ளிட்ட பகுதிகளின் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் இந்த அவதான பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தில் பண்டாரகம, கொரணி, இங்கிரிய, மத்துகம, பானத்துறை, வத்துவை, களுத்துறை மற்றும் பாயாகல ஆகிய பகுதிகளின் பிரிவுகள் இதன் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக காலி, ஹம்மாந்தோட்டை, மாத்தரை, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை, குருநாகல், புத்தளம், பதுளை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் இந்த அதிக அவதான பட்டியலில் அடங்குவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனங்காணப்பட்டுள்ள இந்த பிரிவுகளில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் விசேட ஆய்வுகள், புகையூட்டல் நடவடிக்கைகள் மற்றும் வளாக பரிசோதனைகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 47,530 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நேற்று நள்ளிரவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜூன் மாதத்தில் மாத்திரம் 13,689 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை மொத்த டெங்கு நோயாளர்களில் 51.90% மேல் மாகாணத்திலும் 16.18% தென் மாகாணத்திலும் பதிவாகியுள்ளனர். ஹோமாகம, கொட்டாவ உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளை மேற்கொள்ளப்படவிருந்த 24 மணித்தியால நீர் விநியோக துண்டிப்பு நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் சில இடங்களுக்கு குறைந்த அழுத்தத்தின் கீழ் நீர் விநியோகத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை இரவு 8 மணி முதல் நாளை மறுதினம் இரவு 8 மணி வரை இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. பாதுகே, கோமாகம, கொட்டாவ, பெனிபிட்டிய மற்றும் பெலன்பத்தி ஆகிய பகுதிகளுக்கு இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்படும். அதேவழி மகரகம பகுதிக்கு நீர் விநியோகம் இடம்பெறும். கலடுவாவில் இருந்து பொருளஸ்கமோ வரை நீர் விநியோகிக்கும் பிரதான விநியோக குழாய் கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாகவே இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளதாக தேசிய நீர்வள மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர்
சுரேஷ் சலே எதிர்நோக்கியுள்ள மனிதநேய பிரச்சினைகளில் தலையிடுமாறு கோரி அவரது குடும்ப உறவினர்கள் இன்று திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலி அங்கு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அதன் பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 16 நாட்கள் நிறைவடைகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேஷ் அலிவின் குடும்ப உறவினர்கள் திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். சலேவின் விவகாரம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சில பாதிரியார்கள் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கருத்துக்களை வெளியிட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலேயே இக்கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். இலங்கையின் தேர்தல்களின் போது வாக்காளர்களின் விரல்களில் அடையாளமுட பயன்படுத்தப்படும் அழியாத பூச்சு நடைமுறையை முழுமையாக நீக்குவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்கம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அமைச்சரவை தீர்மானங்களின்படி ஜனாதிபதி முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல்களில் வாக்காளர்கள் தங்களது செல்லுபடியான அடையாள அட்டையை சமர்ப்பித்து ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதும் வாக்களித்த பின்னர் விரலில் அழியாத மை பயன்படுத்தி அடையாளமிடப்படுவதும் கட்டாய நடைமுறைகளாக இருந்து வந்தன. ஒரு வாக்காளர் ஒரே தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வாக்களிப்பதை தடுப்பதே இந்த இரண்டு நடைமுறைகளின் பிரதான நோக்கமாக இருந்தது. எனினும் ஒரே நோக்கத்திற்காக இரண்டு தனித்தனி முறைகள் பின்பற்றப்படுவதால் வாக்குச்சாவடிகளில் பணிகளை வினைத்திறனுடனும் மேற்கொள்வதில் சிரமங்கள் ஏற்படுவதாகவும் அரசாங்கத்திற்கு தேவையற்ற மேலதிக செலவுகள் உருவாகுவதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அடையாள அட்டையின் மூலம் வாக்காளரின் அடையாளம் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்படுவதால் இனிமேல் அழியாத மையை பயன்படுத்தும் சட்ட ஏற்பாடுகளை அனைத்து தேர்தல் சட்டங்களிலும் இருந்தும் நீக்குவது பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் சட்டம், பாராளுமன்ற தேர்தல் சட்டம், மாகாண சபைகள் தேர்தல் சட்டம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டளை சட்டம் மற்றும் மக்கள் தீர்ப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்களில் உள்ள தொடர்புடைய பிரிவுகளை நீக்குவதற்கான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முல்லைத்தீவு பகுதியில் வயல் காவலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் காட்டுச்சாணை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ள துயர சம்பவம் இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியைச் சேர்ந்த சர்விதன் என்ற இளைஞர் நேற்றிரவு இத்திமடு கிராமத்தில் அமைந்துள்ள வயல் பகுதிக்கு காவல் பணிக்காக சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை வயலுக்குள் புகுந்த காட்டுச்சாணை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மஸ்கெலியா ஹப்புகஸ்தனை தோட்டத்தில் உள்ள தேயிலை செடிகளுக்குள் குடும்பஸ்தர் ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அப்புகஸ்தனை தோட்டத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வழமை போன்று தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் குறித்த பகுதியில் சடலம் இருப்பதை அவதானித்து தோட்ட அதிகாரிகளுக்கும் மஸ்கெலியா போலீஸ் நிலையத்திற்கும் தகவல் வழங்கினர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மஸ்கெலியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற ஹட்டன் நீதிமன்ற நீதவான் சடலத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து ஹட்டன் தடயவியல் போலீசார் தடயங்களை சேகரித்த பின்னர் உடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குருநாகல் வெள்ளவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 46 வயதுடைய பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை 6:45 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த பெண் உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் கடந்த காலத்தில் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் நபரொருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த பெண் முன்னர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பி இருந்தபோது சந்தேக நபருடன் வாழ்ந்து வந்ததாகவும் பின்னர் மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்று திரும்பியதன் பின்னர் தனது பிள்ளைகளின் வேண்டுகோளுக்கு இணங்க சட்டப்பூர்வ கணவருடன் வசித்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த நிலையில் கணவரின் வீட்டில் தங்கியிருந்த போதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் வீட்டிற்கு அண்மையில் உள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்து பெண்ணை இலக்காக கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட
நடராஜர் சிலையை விரைவில் பிரதிஷ்டை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அவைத் தலைவர் CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகருக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அண்மையில் நடைபெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கென அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலை இதுவரை நிறுவப்படாமல் இருப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயத்தில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபரும் தலையீடு செய்து விமான நிலைய வளாகத்தில் நடராஜர் சிலையை உரிய இடத்தில் நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை விரிவுபடுத்த வேண்டும் என CVK சிவஞானம் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 2 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்ய தயாராக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் 4 கஜமுத்துகளுடன் 3 அராவ கரந்தகமட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பிபில, மாத்தளை மற்றும் பகமூன பகுதிகளைச் சேர்ந்த 49, 31 மற்றும் 29 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஆலியல மற்றும் உடுவர முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒருவரின் உதவியுடன் நேற்று விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களின் வசமிருந்த கஜமுத்துகள் என சந்தேகிக்கப்படும் 4 பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 மேலதிக விசாரணைகளுக்காக அராவ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அராவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சந்தேக நபர்கள் மகியங்கனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நாரந்தனி தெற்கு ஊர்காவற்துறையை பிறப்பிடமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மேர்சி லூட்ஸ் ஜார்ஜ் அவர்கள் 22/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு மண்டபத்தடியை பிறப்பிடமாகவும் இருட்டுச்சோலை மடுவை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதிர்காமப்போடி ஆத்தப்பிள்ளை அவர்கள் 22/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அம்பாறை பாண்டிருப்பு பிரதான வீதியினை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகமணி போடி சுந்தரமூர்த்தி அவர்கள் 22/6/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். அம்பாறை பாண்டிருப்பு பிரதான வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜேஸ்வரி சுந்தரமூர்த்தி அவர்கள் 22/6/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.